திமுக அதிமுக கூட செய்ய தயங்கிய விஷயத்தை குற்ற உணர்ச்சி இல்லாது தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறது. இல்ல இதை நீங்க மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தாங்க சொல்றேன், மக்கள் தான் சொல்றேன். மக்கள் தரங்கட்டு போட்டீங்களா, மக்கள் தான் சொல்றேன். அப்புறம் யார ஊழல்வாதின்னு சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமியோட 4 ஆண்டுகள் ஆட்சி. நானும் 3 பேர் பேசுறதுல ஏதாவது பாயிண்ட் தேர்வு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சுந்தரராஜன் சொல்லுவார்ல, அதுல ஒண்ணு இல்லை கீழே போட்டு அந்த மாதிரி தான். அப்புறம் அந்த டுபாக்கூர் அந்த வார்த்தை இந்த வார்த்தைலாம் நான் இதை தாண்டி பேசுவேன். ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யாதீங்க போறோம்னு சொன்னது யார்? இப்ப அவர் என்ன பண்றாரு? உருண்டையா ஸ்வீட் பண்றாரு ஊரா விட்டு நெய்யில. ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வந்து அரசு பொறுப்பு அவருக்கு. இப்ப கல்பாத்தி அர்ச்சனா அவங்களுக்கு அரசு பொறுப்பு. புலி படம் எடுத்தவங்க, சுறா படம் எடுத்தவங்க, குருவி படம் எடுத்தவங்க, வில்லு படம் எடுத்தவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அரசு பொறுப்பு கொடுத்துருங்க. ஆளுநரோட அத்துமீறலுக்கு முதலமைச்சர் விஜய் வாய் திறந்தாரா? வாய் திறந்து கண்டிச்சு பேசினாரா? கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டீங்க, வரவேற்கிறேன். ஆளுநர் ஆளு பரோட்டா போடுங்களேன், ஏன் போடுறதில்ல? இதே மெரினா கடற்கரைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கைக்குட்டையை கட்டிட்டு வந்தாரு மூஞ்சில ஐயா விஜய். இப்ப திறந்து விடுங்களேன், ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? அவர் என்ன சொன்னாலும் 50 லட்சம் பேர் நம்புவாங்க. சூரியன் வந்து வடக்க ஒதுக்கிங்க. ஆமா, நேத்து காலைல பார்த்தேன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷியானந்த். ஆமா ஆமா, எனக்கு தெரியும். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பெல்ல ஆதோரிச்சுனா. ஆமா ஆமா, விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்புவான். இதை பேசினா ட்விட்டர்ல வல்கர் வாரியர்ஸ் வந்து வெட்டி வீசுவாங்க, அப்படியே பரப்புவாங்க. அதுல புலங்காய் அடையிறதுக்கு வாழ்க்கைங்கிறது வட்டம்னார்ல, அது விஜய்க்கும் புரியும், மக்களுக்கும் புரியும். எது மாற்றம் கேட்டா ஜெகதீஷ் செவ்வன் சொல்றாரு, ஒன்னா உட்கார வச்சதான் மாற்றமா. இதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க, இதுக்கு ஆட்சியை பிடிச்சிங்க. இல்ல பேசுவார், பரந்தாமன் பேசுவார். அதுக்கு மேல பேச மாட்டேன், நான் தாவேக்க கிடையாது. Dr. Srivama's Wellness presents the debates for the people, powered by Milky Mist. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது, நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். திமுக அதிமுகங்கிற 2 கட்சிகள் 57 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. 6 முறை திமுகவும் 7 முறை அதிமுகவும் ஆண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை கடந்து விட்டது. இந்த தாவேக்காவின் ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா என்று கேட்டால் ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறின பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுக அதிமுக கூட செய்ய தயங்கிய விஷயத்தை குற்ற உணர்ச்சி இல்லாது தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எண்ணற்ற அரசியல் பேரவலங்களை பார்த்துருக்கோம். ஆனால் குதிரை பேரம்ங்கிற ஒன்றை செய்தியாக பார்த்தோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்று 2 மாத காலத்துக்குள்ள அதை சாத்தியப்படுத்தியது தாவேக்கா. அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எசக்கி சுப்பையா, சத்தியபாமா அப்படின்னு 5-6 பேர் அவங்க 1 மாத காலத்துக்குள்ள வாக்கு செலுத்திய மை அழிவதற்குள்ளாக வந்து தாவேக்கால சேர்றாங்க. எதுக்காக சேர்றாங்க? தொகுதி மக்கள் மீது பற்றா, மக்கள் மீது அதீதமான பாசமா? ஒன்றும் இல்லை. ஆளுங்கட்சியா வந்து தாவேக்கா இருக்குது, அதிமுக எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து சேர்றாங்க. இதுல ஐயா வைகோ சொல்றாரு, முதலமைச்சரே வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் சொல்றாரு, என்ன அணுகுனாங்க, அணுகுன பிறகுதான் நான் வந்தேங்கிறாங்க. அப்ப இந்த போக்கு எப்படிப்பட்ட போக்கு? இது ஜனநாயக படுகொலை இல்லையா? அப்ப இந்த செயலை செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி மாற்றமா இருக்குங்கிற கேள்வி எழுப்புறேன். அப்புறம் வந்து அதிமுகவை ஊழல் சக்தி, ஊழல் கட்சின்னாங்க. எனக்கு அந்த கருத்துல மாற்று கருத்து இல்லை. அதிமுக ஊழல் சக்தி என்று சொல்லிவிட்டு தூய சக்தியாக தங்களை சொல்லிக் கொள்ற தாவேக்கா என்ன செய்யுது? அதிமுக ஊழல் ஆட்சி, ஊழல் கட்சினா யார் ஊழல் செஞ்சதா சொல்றாங்க? எம்ஜிஆர் ஆட்சி மேல வந்து எரிசாராய் ஊழல் குடிச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்றாங்களான்னா இல்ல, எம்ஜிஆரை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறது. ஜெயலலிதா அம்மையார் வந்து நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி என்று சட்டம் சொல்லுது. சரி, ஜெயலலிதா அம்மையார் சொல்றாங்களான்னா
ஜெயலலிதா அம்மையாரை தாவேகா உள்வாங்கிக் கொள்கிறது. அப்புறம் யார ஊழல்வாதின்னு சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமியோட 4 ஆண்டுகள் ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழலாட்சி என்றால், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தது எம்ஆர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது விஜயபாஸ்கர், செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தது கடம்பூர் ராஜு, தொழில்துறை அமைச்சராக இருந்தது எம்சி சம்பத், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தது திருச்சி வளர்மதி. அதே போல வெள்ளமண்டி நடராஜன் சுற்றுலாத்துறை அமைச்சர், உடுமலை ராதாகிருஷ்ணன் வனத்துறை அமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த 8 அமைச்சர்களை நீங்க தாவேக்காவை சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப இந்த 8 அமைச்சர்களும் ஊழல் செஞ்சாங்களா, அப்பழுக்கற்ற ஆட்சி கொடுத்தாங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? இல்ல பெருமையத்தோடு சொல்றாங்க. அதாவது இந்த மக்கள் செல்வாக்க பார்த்து வியந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைச்சு தேடி வரவங்களை இல்ல வராதீங்கன்னா ஒரு கட்சி சொல்லும். நாளை செந்தில் பாலாஜி வந்தா எடுத்துக்கோங்கள. கேள்வி ஒண்ணுதானே. இதுல ராஜ்மோகன் வந்து தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கல, அப்பழுக்கற்ற அமைச்சருங்கிறாங்க. சரி, ராஜ்மோகன் லஞ்சம் வாங்கல, நான் ஒத்துக்கிறேன், அந்த வாதத்துக்கு வர்றேன். முந்தைய ஆட்சியில் யார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கப்ப லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையா? ஐயா வைகை செல்வன் 6 மாத காலம் கல்வித்துறை அமைச்சர் இருந்தாங்க, அவங்க ஆட்சி காலத்தில் வாங்கினாங்களா இல்லையா? அப்ப இந்த தர்க்க நியாயத்தில் என்ன பொருள் இருக்கு? நீங்க தூய சக்திங்கிறீங்க, ஆனா பண்றது முழுக்க மோசடி. கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கு அரசு வேலை என்பது அதிகார முறைகேடு. ஆட்சிக்கு வந்தவன கூட நீங்க அறிவிக்கல. 2 மாத காலம் கழித்து கரூர்ல இடைத்தது வரப்போதுன்னு அறிவிக்கிறீங்க. 41 குடும்பத்தாருக்கு அரசு வேலைன்னு. அந்த குடும்பங்களுக்கு தலா 40 லட்சம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் 40 லட்சம் கொடுக்கப்பட்டு விட்ட பிறகும் கூட இது போதுமானது இல்லை, அரசு வழங்குறீங்க. அம்மோனியா வாயு கசிவால 18 பெண்கள் இறந்து போனாங்க. அவங்க குடும்பத்துக்கு கொடுத்த தொகைங்கிறது ஒட்டு மொத்தமாக 2 லட்சம் தான். இதுல அரசு வேலை கொடுப்பது அதிகார முறைகேடுன்னு சொன்னா இல்ல பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி நீங்க கவலைப்படுறதில்லைங்கிறாங்க. உங்களுக்கு செய்தி தெரியுமா? கரூர்ல அந்த நெரிசலுக்குள்ள சிக்கிக்கிட்டு காயம்பட்டவங்க 104 பேர், 104 பேரும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க. அவங்களுக்கு தாவேக்கா சொல்லிச்சு 2 லட்சம், ஒருத்தருக்கு 2 லட்சம் தரோம்னாங்க. 11 மாசம் ஆயிடுச்சு, அடுத்த மாசம் ஓராண்டு வரப்போகுது. இது வரைக்கும் அந்த காயம்பட்ட 104 பேர்ல ஒருவருக்கு கூட 1 ரூபா காசு தாவேக்கா தரல. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, சனம் தான் முக்கியம் அப்படின்னு விஜய் எதற்காக அவங்களுக்கான நிவாரணத்தை தரல? இதுதான் கேள்வி. அப்புறம் 100 நாள்ல எந்த மாற்றத்தையுமே இடும்பவனம் கார்த்திக் பார்க்கலையா? இந்த அப்பாவை காணும் தேடினார்ல, அந்த மாதிரி நான் மாற்றத்தை தேடிட்டு இருக்கேன். என்ன மாற்றம் இருக்குது? திமுக அதிமுக செஞ்சாங்கல்ல, அதை விட மோசமா செஞ்சீங்க நீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள், உங்களுக்கு வேண்டப்பட்ட தயாரிப்பாளர் பார்த்தா ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் அரசு பொறுப்பு அவருக்கு. இப்ப கல்பாத்தி அர்ச்சனா அவங்களுக்கு அரசு பொறுப்பு. நான் என்ன கேட்கிறேன், இந்த புலி படம் எடுத்தவங்க, சுறா படம் எடுத்தவங்க, அப்புறம் குருவி படம் எடுத்தவங்க, வில்லு படம் எடுத்தவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா படம் எடுத்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அரசு பொறுப்பு கொடுத்துருங்க. அவங்க மட்டும் இடிச்சவன் கொடுத்து விடுங்க. இல்ல, அந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கணுங்கிறது மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வராக்கனோரோட உரிமை. அவர் சொல்றாரு, வந்துட்டு ஏதாவது செயல்பாடுகள்ல தவறுந்தா தானே விமர்சிக்கணும். ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யாதீங்க போறோம்னு சொன்னது யார்? இப்ப அவர் என்ன பண்றாரு? உருண்டையா ஸ்வீட் பண்றாரு ஊரா விட்டு நெய்யில. இதுல அந்த வெங்கட் நாராயணனுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? அவர் எதற்காக அரசு பிரதிநிதியா இருக்கணும்? அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா, நிர்மல் குமார்னு ஒரு அதி புத்திசாலி, அவர் கர்நாடகர் கிடையாது, தெலுங்கர். என்ன தெளிவான விளக்கம்? இந்த ஆட்சியை பாருங்க, ஆட்சியை ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் கோவில்பட்டில் நின்று பேசுறாரு. பேசுறப்ப இந்த மீனவர்கள் போராடுறாங்க தூத்துக்குடியில், அதை பத்தி கருத்து என்ன? அதை நீங்க அங்க கேளுங்க, தூத்துக்குடியில் கேட்டதான் சொல்லுவேன். நாளை காவிரி பிரச்சனையை வச்சு பேசுறோம்னா எங்க கேட்கலாம்? இங்க பேசலாமா இல்ல குடகுக்கு போகணுமா? அப்ப முழுக்க இந்த ஆட்சிங்கிறது ஒரு தீமையின் தொடக்கம். இதுல பாஜக எதிர்ப்பு, கடந்த திமுக பாஜகவை சரிவர எதிர்க்கவில்லை, நாடகம் போட்டதுன்னு சொல்றோம். இதுல தாவேகா பாஜக எதிர்ப்புங்கிற உடனே மறந்துருச்சு. ஆளுநர் சொல்றாரு, நாங்க ஆய்வுக்கு கிளம்புறோம் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. ஏதாவது உங்களுக்கு குற்றம் குறைய கண்டீங்கன்னா புகார் மனு எடுத்துக்கிட்டு ராஜ்பவனுக்கு வாங்குங்கிறாரு. ஆளுநரோட அத்துமீறல் இருக்கிறதாக முதலமைச்சர் விஜய் வாய் திறந்தாரா? வாய் திறந்து கண்டிச்சு பேசினாரா? இன்னும் சொல்ல போனா
தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. காரணம் யார்? ஆளுநர். கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டீங்க, வரவேற்கிறேன். ஆளுநர் ஆளு புரோட்டா போடுங்களேன், ஏன் போடுறதில்ல? நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம், டெல்லியில போராட்டம், தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்கல்ல, அங்கதான் வர்றேன். நாம் தமிழரை வரவேற்றிருக்கல, வரவேற்கிறேன். அதாவது இது முதல் தடவை இல்லை, 4வது தடவை. திமுக ஆட்சி காலத்தில் 3 தடவை, அதிமுக ஆட்சி காலத்தில் மொத்தம் 4வது தடவை, திமுக ஆட்சி காலத்தில் 2ஓ 3ஓ, அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு தடவை ஏற்றினாங்க. தீர்மானம் ஏற்றி என்ன பயன்? அடுத்ததான் ஜனாதிபதி ஒப்புதல் தரணும். ஜனாதிபதி ஒப்புதல் தரணும்னா எப்போ தருவார்? தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணாதான் ஜனாதிபதி ஒப்புதல் தருவார். நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காண்பிக்கப்பட்டது. காரணம், தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டம். அப்ப பரந்துபட்ட போராட்டம் தேவை. கட்சி போராட்டமா இல்லாம, இயக்க போராட்டம் இல்லாம ஒட்டுமொத்த மக்களும் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணணும். அப்படி போராட்டம் பண்றதுக்கு மெரினா கடற்கரை திறந்து விடுமா தாவேக அரசு? இதே மெரினா கடற்கரைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கைக்குட்டையை கட்டிட்டு வந்தாரு மூஞ்சில ஐயா விஜய். இப்ப திறந்து விடுங்களேன், ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? போராட்ட களத்தை தயார் செய்யட்டும். போராடி மாணவர்களும் இளைஞர்களும் நீட் விளக்க வசப்படுத்துவாங்க. தீர்மானம் போட்டு அதோட உட்காந்துட்டா என்ன ஆட்சி நிர்வாகம் இது? முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு கேள்வி கூடுதல். இதே போன்றுதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் நாம் தமிழர் கட்சி இவ்வளோ விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது தாவேகா குறித்துன்னு சொன்னீங்க. அப்பையும் மக்கள் செல்வாக்கோட ஆட்சி பொறுப்பேற்று வராங்க. அதற்கு பிறகாகவும் மக்கள்கிட்ட இது போன்ற எதிர்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து விஜய் செய்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவருங்கிறாங்க, நாட்டோட முதலமைச்சருங்கிறாங்க. அதை விட விஜய் சொல்லணும்னா அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஒரு இன்ஸ்டாகிராமில் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பின்தொடர்றாங்கன்னா விஜய் 5 கோடி பேர் பின்தொடரக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் என்ன சொன்னாலும் 50 லட்சம் பேர் நம்புவாங்க. சூரியன் வந்து வடக்க ஒதுக்கிங்க. ஆமாம், நேற்று காலைல பார்த்தேன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷியானந்த். ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம்பெல். ஆதோரிச்சுனா ஆமாம் ஆமாம். விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்புவான். இல்லை, இதை நீங்கள் மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தாங்க சொல்கிறேன், மக்கள் தான் சொல்கிறேன். மக்கள் தரங்கட்டு போட்டீங்களா? மக்கள் தான் சொல்கிறேன். நான் யாரை சொல்கிறேன்? தேர்தல் களத்தில் வேட்பாளர் யாருன்னு தெரியாம மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சகமா இல்லை சுற்றுச்சூழல்துறை அமைச்சகமானு தெரியல. இந்த நிலையை பார்த்து மக்களை தான் கோபப்படத்தான் செய்வேன். அப்ப இந்த தாவேக ஆட்சிங்கிறது இது திமுகவை புனிதப்படுத்திடும், அதிமுக பரவாயில்ல நடத்தி கொண்டாந்து விட்டுரும். எங்களுக்கு முத நாளே தெரியுது இது தீமை அப்படின்னு. ஓட்டு போட்டவங்களுக்கு 2 வருஷங்களுக்கு தெரியும். ஏன்னா 91 ஜெயலலிதாமையார் வந்து 224 இடத்துல வெற்றி பெறாங்க, அசுரப்படத்தோடு உட்கார்றாங்க. எதிர்கட்சியே இல்லை, கூட்டணி கட்சியான காங்கிரஸாக வந்து எதிர்கட்சியாக உட்காருது. ஆனால் 96 4 இடங்கள் தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. ஜெயலலிதாவே பர்கூரில் தோத்து போனாங்க. ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் கைது பண்ணுவோம், வழக்கு போடுவோம். போடுங்க, வழக்கு போடுங்க, கைது பண்ணுங்க. ஓகே, நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. தேர்தல் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும். தமிழ்நாட்டை பட்டா போட்டு எழுதி தரல. அதனால் வாழ்க்கைங்கிறது வட்டம்னார்ல, அது விஜய்க்கும் புரியும், மக்களுக்கும் புரியும். புரிகிறப்ப உண்மையான மாற்றத்தை மக்கள் தேடுவாங்க, நாடுவாங்க. இந்த திரைமுகம் மக்களை விட்டு அம்பலப்படும். எனக்கு பின்பாக பேசக்கூடிய இப்ராஹிம் ராவுத் அவர்கள் வந்து பதில் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் மாத்தி யோசிக்கிறவன் வாழ்றாரு. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் சொல்கிறாரு. இன்னும் நம்ம கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லைன்னு பார்த்தா அவர் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ பேசலை, ட்விட்டரில் வெட்டி போடணும். நான் 2 வாதமும் பார்க்குறேன். இதை பேசினா ட்விட்டரில் வல்கர் வாரியர்ஸ் வந்து வெட்டி வீசுவாங்க, அப்படியே பரப்புவாங்க. அதில் புலங்காய் அடையிறதுக்கு கேள்வி வைக்கிறோம்ல, கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அதுக்கு தரம் தாழ்ந்த சொற்களை ஒரு அவைனா அந்த அவைக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு, இதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அந்த குறைந்தபட்ச கண்ணியத்தை கூட கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா எப்படி? தலைப்பண்ண மாற்றம், நீங்க மாற்றம் பேசுறீங்க, நாங்க ஏமாற்றம் பேசுறோம். நான் ஏன் ஏமாற்றம் சொல்றேன், நீங்க ஏன் மாற்றம் சொல்லுங்க. எது மாற்றம் கேட்டா ஜெகதீஷ் செவ்வாணி சொல்றாரு, ஒன்னா உட்கார வச்சதான் மாற்றமா. இதுக்கா கட்சி ஆரம்பிச்சிங்க, இதுக்கு ஆட்சியை பிடிச்சிங்க. 3 பேரும் பேசுறாங்க, ஐயாவும் பேசினாங்க, வைச்சல் ஐயாவும் பேசினாங்க. நானும் 3 பேரும் பேசுறதுல ஏதாவது பாயிண்ட் தேர்வுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த சுந்தராஜன் சொல்லுவார்ல, அதுல ஒன்றும் இல்லை, கீழே போட்டுங்க. அந்த மாதிரி தான் நீங்க காவிரி சிக்கல் குறித்து மட்டும் நேர குறைவுனால காவிரி சிக்கல் குறித்து மட்டும் பேசின நிறைவேற்றேன். அதாவது குறுவை சாகுபடிக்கு
ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படணும். ஆனா இந்த ஆண்டு திறக்கப்படல. குறுவை சாகுபடி பொய்த்து போச்சு. 1,00,000 ஏக்கருக்கு மேல விவசாயிகளோட பாசன பகுதி அழிஞ்சு போச்சு. அப்ப குறுவை சாகுபடிக்கு மேட்டூர்ல இருந்து தண்ணி வரப்போகுது, விவசாயிகள் திருவிழா போல கொண்டாடுங்க என்று சொல்ல வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஜனநாயகன் படம் நடிசாக போகுது, திருவிழா போல கொண்டாடுங்க. ஓகே ஓகே கார்த்திக். துறை சார்ந்த எந்த புரிதலும் இல்லாத, நாடு குறித்து மக்கள் குறித்து எந்தவித அக்கறையும் இல்லாத ஒரு மோசமான ஆட்சியாளர்களை தமிழ்நாட்டு வரலாற்றில் நாம் கண்டிருக்கோம். ஓகே கார்த்திக். கலப்புற காலம் முடிச்சிடறேன். டைம் இல்ல, அடுத்த 2 பேர் பேசணும். இல்ல பேசுவார், பரந்தமன் பேசுவார். அதுக்கு மேல பேச மாட்டேன், நான் தாவேக கிடையாது. கலப்புற காலம் பாங்கல்ல, மன்னராட்சி காலத்தை கலப்புற காலம் தான் மோசமான ஆட்சி காலம். அதை விஞ்சக்கூடிய அளவில் விஜயோட ஆட்சி காலம் இருக்கும். அப்புறம் அந்த டுபாக்கூர் அந்த வார்த்தை இந்த வார்த்தைலாம் நான் இதை தாண்டி பேசுவேன். இந்த அவைக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. நான் கட்டுப்போக்கோடு உட்காருங்க, நான் இது பண்ணிக்கிறேன். அதனால இந்த ஆட்சிங்கிறது மாற்றம் இல்ல, ஏமாற்றம், கொடு நாற்றம், கருத்து சுதந்திரம் பேசுறாங்க. ஆனா ஒரு சுற்றுல முழுமையா பேச முடியல. தாவேக அரசின் காவல்துறை தான் இடைஞ்சல் பண்ணுது. ஓகே, அப்ப நாட்டு மக்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். ஓகே, நன்றி.